நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு 46வது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ராஜதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க. இந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2011 அந்த காலகட்டத்தில் ராஜதுரை அவருக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவம் தாங்க. மேலும் நமது சேனலை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் பல பேருக்கு சென்றடைந்து நம்ம சேனல் வளருவதற்கு ஒரு வளர்ச்சி தரும் விதமாக இருக்குங்கிறத தெரியப்படுத்திக்கிறாங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அது ஒரு வளர்ச்சி தரும் விதமாக இருக்குங்கிறத தெரியப்படுத்திக்கிறோங்க. மேலும் வாங்க நண்பர்களே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த சம்பவம் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் 43 வயது மதிக்கத்தக்க ராஜதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு 2011 அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் தாங்க. அதாவது நம்ம இந்த ராஜதுரை அவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ராஜதுரை ஓரளவுக்கு நல்ல வசதியான குடும்பம் தாங்க. அவங்களது குடும்பம் முழுவதுமே மூணாறில் தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு சொந்த ஊர் கோத்தகிரி தான். ஆனால் இருந்தாலும் சிறு வயதிலே இவங்க அப்பாவின் தொழில் நிமித்தம் காரணமாக இவங்க குடும்ப வளர்ச்சிக்காக மூணாறில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. மூணாறுல அவங்களுக்கு சொந்த வீடு எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த கோத்தகிரி அந்த பகுதி அவங்களுக்கு பூர்வீகம் தான். ஆனால் இருந்தாலும் கூட இவங்களுக்கு இந்த கோத்தகிரி அந்த பகுதியில் சொந்த வீடு எதுவுமே கிடையாது. சிறு வயதிலிருந்தே ராஜதுரைக்கு கோத்தகிரியில் ஒரு சொந்தமாக ஒரு வீடு எடுத்து நல்லா ஜம்முன்னு வாழணும், கோத்தகிரி பகுதியில் நம்ம இறுதி காலங்களை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையின் காரணமாக ஓரளவுக்கு நல்ல வசதி படைத்த ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த கோத்தகிரி அந்த பகுதியில் இடமெல்லாம் வாங்கி வீடு கட்டணுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் இருந்தாலும் இவங்களுக்கு ஓரளவுக்கு இடம் இருந்திருக்கு. பக்கத்தில் உள்ள இடங்களையும் ஒரு சில நபர்கள்ட்ட விலை பேசி வாங்கி அங்கே ஒரு வீடு எடுக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டு ஓரளவுக்கு வீடெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த கோத்தகிரி பகுதியில் எடுத்துட்டு நல்ல முறையில் வீட்டு வேலையும் முடிச்சுட்டு தொழில் நிமித்தம் காரணமாக மூணாறுலேயே தான் அங்கே இருக்காங்க. அடிக்கடி கோத்தகிரி போகிறது, வந்துட்டு பார்த்துட்டு மூணாறு போயிடுறது, அவங்க சொந்த வீட்டில் தங்கிட்டு போயிடுறது. ஏன்னா அங்கே வீட்டு வேலைலாம் நடக்குதில்ல. வீட்டு வேலை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வீட்டில் தங்க முடியும். எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாலுமே இந்த கோத்தகிரிக்கு வந்தாலுமே சொந்த வீட்டில் தங்கிட்டு அவங்க கட்டக்கூடிய அந்த வீடுகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூணாறு போயிடுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அந்த 2011 அந்த காலகட்டத்தில் வீடு வேலை ஓரளவுக்கு நல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அவங்க ஒரு நிகழ்ச்சிக்காக, ஒரு சுப நிகழ்ச்சிக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாறில் இருந்து கோத்தகிரிக்கு கிளம்பி வந்திருக்காருங்க. யார்? ராஜதுரை. சரி, வந்திருக்காங்களே, அவங்க சொந்த வீட்டில் தங்கும்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது ஒரு யோசனை, சரி நம்ம தான் வீடு கட்டியிருக்கோமே, நம்ம சொந்த வீட்டில் தங்குவோம். இருந்தாலும் அங்கே என்ன சொல்ல, இரவு நேரம் தான் கோத்தகிரி பகுதி நம்ம சொல்ல வேண்டாம், நல்ல ஓரளவுக்கு நல்ல ஜில்லுன்னு கூலிங்கான பகுதி தான். ஆனால் என்ன ஒன்று, வீடுகள் கொஞ்சம் தள்ளி தாங்க இருக்கும். அது ஒரு மலங்காடு அது போன்ற ஏரியாவாக இருக்கக்கூடிய காரணத்தினால கோத்தகிரி அந்த பகுதியில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி தான் வீடுகளும் இருக்குங்க. இவர் கட்டக்கூடிய அந்த வீடும் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்கு எந்த ஒரு வீடும் இல்லை அப்படிங்கிறதான் குறிப்பிட்டு சொல்லணுங்க. இவருக்கு ஓரளவுக்கு நல்ல பகுதியில் வனப்பகுதி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இவர் வீடு கட்டி இருக்கிறாருங்க. சரி, வந்த இடத்துல தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொந்த வீட்டுக்கு போய்கிட்டு நம்ம வீட்டில் தங்கிடும் அப்படின்னு சொல்லி அங்கே வரைக்கும் போதற்கு மலைச்சிக்கிட்டு இந்த வீட்டில் தான் தங்குவோம் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இரவு பொழுதை கழிச்சிட்டு பகலில் நம்ம போய்க்கிடுவோம், ஊருக்கு மூணாறு கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தான் தங்குறாரு ராஜதுரை. மேலும் அந்த வீட்டை பற்றி நம்ம கூடுதல் ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னா, வீட்டு வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணாலும் இன்னும் ஒரு சில டச்சப் வேலைகள், இந்த பெயிண்டிங் வேலையில் இருந்து, மேலும் இந்த கரண்ட் எலக்ட்ரிஷியன் வேலையில் இருந்து ஓரளவு கரண்ட் இருக்குது, பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க. இன்னும் டச்சப் வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதற்கப்புறம் பாலெல்லாம் காய்ச்சிட்டு தான் குடியேறணுங்க. ஆனால் இருந்தாலும் இவர் சரி இன்றைக்கி ஒரு பொழுது நம்ம வீட்டில் தானே நம்ம தங்கிடுவோம், நம்ம சொந்த வீடு இல்லையே, அங்கே ஒரு நிம்மதியாக இருந்தால் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வீட்டில் தங்குறாருங்க. காலையில் கிளம்பி நம்ம மூணாறு கிளம்பி போய்க்கிடுவோம், நைட்டு தங்குவோம்னு சொல்லி அப்படி நினப்பில் தங்கிட்டு இருக்கும்போது இரவு கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணி வாக்கிலையும் கூட அவருக்கு நல்ல வீடு ஃபுல்லாக நல்லா ஜில்லுன்னு இருக்குதுங்க. காரணம் என்னென்னா, அது நல்ல மலங்காடு, கோத்தகிரி பகுதி ஓரளவுக்கு நல்லா குளிர்ச்சியான பகுதி. சும்மாவே நல்லா குளிர்ந்து போய் இருக்கும். இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ளே ஃபேனை போட்டு அப்படி தூங்கும்போது அவங்களுக்கு இருக்க முடியாது, அவ்வளவு ஜில்லுன்னு இருக்குது. என்னடா இவ்வளவு ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை கூட ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குவோம்னு சொல்லிட்டு நல்லா தூங்கும்போது கிட்டத்தட்ட மணி ஒரு 11:30 ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் நல்லா தூக்கம் வரும்போது
சில்லுன்னு இருக்குது. உடம்பு வந்து அவருக்கே வந்து ஓரளவுக்கு வந்து என்ன சொல்ல நடுக்கம் கொடுக்குற அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது. என்னடா இது வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது, நல்லா கிளைமேட் நல்லாவும் இருக்குது, இருந்தாலும் வந்து இப்படி வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பெட்டில் படுத்துக்கிட்டு கட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படி கொஞ்சம் திரும்பி பார்க்குறாரு. சன்னலோரத்தில் பார்க்கும்போது விடி லைட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த லைட்டு மட்டும்தான் அங்கே போட்டிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப லைட்டாக தான் அந்த வெளிச்சமும் கூட இருக்கும். அந்த வெளிச்சத்துலேயும் கூட யாரோ ஒரு நபர் வந்து ஜன்னலிலிருந்து இவரை வந்து வெளியிலேருந்து இவரை வந்து எட்டி பார்க்குற மாதிரி இருக்குங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து எந்த ஒரு முகமும் தெரியாட்டியும் கூட கண்ணு மட்டும் தெரியுது, நல்லா சிகப்பாக இருக்குது. ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டார். யார்? ராஜதுரை அதிர்ந்து போயிட்டார். இது மலங்காடு பகுதி, ஒரு கரடி எதுவும் வந்துருச்சா என்னவோ, ஏதோ கண்ணு நல்லா வெளியர்னு இருக்குது, நல்லா எந்த ஒரு வெளிச்சம் இல்லாட்டியும் கூட கண்ணு மட்டும் அப்படி கண்ணு மட்டும் சிகப்பாக இருக்குது, என்னவா இருக்குன்னு சொல்லி ஒரு மிரண்டு போய் எந்திரிச்சு உட்காண்டார். பக்கத்தில் உள்ள டக்குன்னு என்ன பண்ணுறாரு, செல்லு லைட்டை எடுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே உள்ள லைட்டையும் எடுத்து போட்டுட்டு பார்க்குறாருங்க. யாருமே இல்லை. கொஞ்சம் வெளி லைட்டையும் போட்டு பார்ப்போம், ஏன்னா ஆபத்தாயிடக்கூடாது இல்லையா, சிக்கலாயிடக்கூடாது இல்லை. அதனால் ஒரு அச்சத்தில் வந்து அவர் வெளி லைட்டையும் போட்டு கொஞ்சம் எட்டி பார்க்குறாரு. ஒன்றுமே தெரியலை. சரி, நம்ம அறத்தூக்க செடவில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நமக்கு அப்படி கண்டும் தெரியும் போலுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து அதை பற்றி எதையுமே வந்து கண்டுக்கிடாமல் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு தண்ணி நீளம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி படுப்போம்னு சொல்லிட்டு மறுபடி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி மறந்து நல்லா அசதி, அங்கேருந்து போக்குவரத்து அசதி, மேலும் வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பகுதியாக வேறு இருக்கா, நல்லா அப்படியே தூக்கம் சொக்கிருச்சு. மறுபடி தண்ணி மறந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து கிட்டத்தட்ட மறுபடி ஒரு மணி நேரம் கழித்தும் கூட வந்து என்ன அப்படின்னா இவருக்கு வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு நடுக்கம் வந்து கொடுக்குது. ஆனால் இவர் தூங்குறாரு, இவருக்கு அதுவும் புரிய வருது. என்னடா இவர் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு லேசாக அப்படி கண்ணை திறந்து பார்க்காங்க. அவங்க வீட்டு நிலவாசலுக்கிட்ட யாரோ நின்று இவரை பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா பார்த்துக்கிட்டாரு. இப்போ வந்து ஒரு உருவ ஷேப்பில் இல்லாட்டியும் கூட யாரோ நிற்கிற மாதிரி நல்லா இருட்டாக, ஏற்கனவே வீட்டுக்குள்ளே அரை இருட்டு இருந்தாலும் சரி ரொம்ப டார்க்காக யாரோ நிற்கிற மாதிரி இவருக்கு வந்து நல்லா தெளிவாக தெரியுது. இதே மாதிரி தாங்க கண்ணும் வந்து நல்ல சிகப்பாக இருக்குது. அவரைத்தான் பார்க்குதுங்கிறத வந்து அவர் வந்து அரை தூக்கத்தில் இருந்துக்கிட்டு கூட அவர் பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் சுதாரித்து கொண்டு அப்படி நல்லா உத்து பார்க்கும்போது அவர் நினச்சது உண்மைதாங்க. யாரோ நிற்கிறாங்க. உடனடியாக அவரை மறந்து ஏன்னு கத்திட்டு உடனடியாக லைட்டை அப்படி போட்டு பார்க்காரு. யாருமே இல்லை. இது என்னடா இன்றைக்கி வினோதமாக இருக்குது, நம்ம இன்றைக்கி தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தங்கும்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறோம், இருந்தாலும் இப்படி வினோதமாக இருக்குன்னு சொல்லி அவராலேயே அவரை கண்ட்ரோல் பண்ண முடியலை. உதவிக்கும் கூட யாரையும் கூட முடியாது, என்ன ஏதுன்னு கேட்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்துக்கு வந்து யாருமே இல்லை. இவர் கொஞ்சம் அந்த காட்டு பகுதி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியை கழித்து தான் பக்கத்து வீட்டு கூட போனால் அந்நேரத்துக்கு போய் யார்கிட்ட உதவியும் கேட்க முடியாது. சரி என்னடா செய்வோம், இது என்னடா நமக்குன்ட்டு இப்படி தோணுதாடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ளே இவங்க இஷ்ட தெய்வங்களெல்லாம் வணங்கிட்டு இவருக்கு வந்து கருப்பசாமி அப்படிங்கிறதாங்க இவங்களுக்கு வந்து குலதெய்வம் கோயில். அந்த குலதெய்வத்தையும் வந்து நினச்சிக்கிட்டு கருப்பசாமியை நினச்சிக்கிட்டு கோத்தகிரி தான் இவங்களுக்கு குலதெய்வம் கோயில், கோத்தகிரியில் தான் இருக்குது. இருந்தாலும் சரி அந்த கருப்பசாமியை நினச்சிக்கிட்டு சரி தூங்குவோம், நமக்கு ஏதோ தேவையில்லாத மனப்பான்மை இருக்குது, இன்றைக்கி புதுசாக நம்ம படுக்கிறதுனால நமக்கு இந்த வீடு வந்து இப்படி தோணுது, வீட்டுக்குள்ளே இப்படி தோணுது ஒழுக்க அப்படின்னு அவரையே அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தூங்குமான்னு நினைக்கும் போது ஒரு பயமும் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அப்படி தூங்கும்னு சொல்லி லேசாக தாங்க அசர்ந்தார். தூங்க கூட செய்யலைங்க, லேசாக கண் அசர்ந்தாருங்க. அவர் கட்டில் இருந்து வெடுக்குன்னு யாரோ காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு பரவரன்னு இழுத்துக்கிட்டு அந்த நிலவாசலுக்கு வெளியில், வீட்டுக்கு வெளியில் கிடையாதுங்க, அடுத்த ரூமில் ஒன்று வந்து இழுத்து போட்டுருச்சுங்க. சுதாரிச்சவர் பார்க்குறதுக்குள்ளே என்ன ஏதுன்னு கூட பார்க்க முடியல, அவ்வளோ வேகம், மின்னல் வேகத்தில் இழுத்து வந்து போட்டிருக்குங்க. இவருக்கு மேலுகாலெல்லாம் கொஞ்சம் அடியும் கூட ஆயிடுச்சுங்க. அவர் உடனடியாக எந்திரிச்சு போய் என்னடா இது வித்தியாசமாக நடக்குது, யாரா நம்மளை இழுத்து போட்டா அப்படின்னு பார்க்கும்போது யாருமே இல்லைங்க. மெதுவாக கதவை மட்டும் போட்டுது. இவருக்கு உடனடியாக தெரிஞ்சுக்கிடுச்சு, காற்று கூட தெளிவாக அடிக்கலை, சரியாக அடிக்கலை, ஆனால் நம்மளை யாரும் இழுத்து தான் போட்டாங்க, நம்மளாம் வரலை, தூக்கத்தில் எந்திரிச்சு கூட வந்து விழுகலை, நல்லா இழுத்ததுக்கான அடையாளமெல்லாம் இருக்குதுங்க. லேசாக அவருக்கு கை காலெல்லாம் கோரை இருக்குதுங்க, கால்லையும் கொஞ்சம் அடிபட்டுருக்குது. சரி யாரோ இழுத்து தான் போட்டிருக்காங்க, நல்லா தெரியுது, இடது காலை போட்டு யாரோ இழுத்து தான் வெளியில் போட்டாங்கங்கிறது வந்து இவருக்கு தெளிவாக தெரிய வருதுங்க. அந்த கதவும் வந்து மெதுவாக அப்படியே பூட்டிருச்சுங்க. மெதுவாக பூட்டி டப்புன்னு ஒரு அடி அடிச்சிருச்சு. அதிலே வந்து புரிஞ்சுக்கிட்டார் என்னவோ இருக்குது, நம்ம உள்ளவே போக வேண்டாம்னு சொல்லி ஆள் தன்னால் மிரண்டு போய் என்ன செய்கிறாரோ அந்த ராஜதுரை வந்து அந்த நேரத்துக்கு வெளியில் வந்து நின்றுக்கிட்டு ஃபோன் போடுறாரு, சொந்த பந்தத்துக்கு ஃபோன் போடுறாரு. ஆமாம், இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் நம்ம தூங்கவும் முடியாது, இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உதவிக்கு ஆளை கூப்பிடலன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட சொந்த பந்தங்கள் அவங்க ரிலேட்டிவ் எல்லாமே வந்து கால் பண்ணுறாரு. பக்கத்தில் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கால் பண்ணி இந்த மாதிரி விவரங்கும்போது உடனடியாக அவங்களும் வந்துட்டாங்க. வந்து பார்க்கும்போது ராஜதுரை மிரண்டு போய் நிற்கிறாரு, பனியனை மட்டும் போட்டுக்கிட்டு நிற்காரு, ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு. பார்க்கும்போது என்ன மச்சா எப்படி நிற்க நீங்கள் வெளியில் அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கும்போது ஒரு நிமிஷம் அப்படியே யோசனை பண்ணிட்டு சரி இதை காலையில் நம்ம என்னென்னு பார்ப்போம், நீங்கள் நைட் வாங்க நம்ம வீட்டு தூங்குவாங்க, இன்னொரு 2 மணி நேரம் இருந்தால் விடிஞ்சிருமாப்ல, என்னன்னு இதை பார்த்துக்கிடுவோமாப்ல அப்படிங்கும்போது ஐயா வாங்க 2 மணி நேரமாகவே இருந்தாலுமே வந்து
நீங்கள் வந்து கொஞ்சமாக ரெஸ்ட் எடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன நடந்ததுங்கிறத வந்து வீட்டில் வந்து பொறுமையாக சொல்லுங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடை மட்டும் அவசரமாக 2 பேரும் சேர்ந்து கூட்டிகிட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ராஜதுரையின் சொந்தக்காரர் வீட்டுக்கு போய் தங்கிட்டாங்க அன்னைக்கு நைட்டு. உடனேயுமே ராஜதுரையின் சொந்தக்காரர் வந்து என்ன நடந்தது என்ன ஏதுங்கிறத தெளிவாக கட்டிட்டு, சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க மச்சான், காலையில் கொஞ்சம் நல்லா விடியட்டு எல்லாம் பார்த்துக்கிடுன்னு சொல்லி ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் அப்படியே ராஜதுரை நல்லா யோசிக்கார், இதுக்கு என்னடா வழி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் ராஜதுரை ரிலேட்டிவ் வந்து அங்கே போகலான்னு சொல்லும்போது வந்து இவர் வந்து எதுக்கு போட்டுக்கிட்டு நம்ம அங்கே எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு, நம்ம மூணாரில் வந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு மாந்திரிகர் இருக்கார், தெரிஞ்ச ஒரு மாந்திரிகர். அவர் வந்து நல்ல சித்து வேலைகளில் இருந்து மேற்கொண்டு ஒரு நல்ல ஆன்மீகவாதியும் கூட, நல்ல மனுஷர் தான், அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், நமக்கு தான் பழக்கமே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக யோசனை வந்து அந்த நேரத்துக்கும் கூட நல்லா விடியறதுக்கு முன்னாடியும் கூட மூணாருக்கு அடித்து விவரத்தை சொல்லியாச்சுங்க. விவரத்தை சொல்லிவிட்டு தன் குடும்பத்தில் யாருக்குமே தெரியாது, ராஜதுரையின் வீட்டில் யார்ட்டையும் சொன்னால் மிரண்டு போயிடுவாங்க, பயந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக மூணாரில் இருக்கக்கூடிய அந்த மாந்திரிகருக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லவும், அந்த மாந்திரிகர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காலையில் வந்துடுறேன், நீங்கள் இதை மட்டும் ஏற்பாடு பண்ணி வைங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. எங்கே அவங்க வீட்டில் வந்து புது வீட்டில் வந்து எல்லாம் ஏற்பாடு, பகலில் வந்து பிரச்சனை இல்லைங்க, பயப்படாமல் போய் உள்ளே போயிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் வீடு வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்குது. அந்த ரிலேட்டிவ் கூட கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலை யோசிக்கிறாரு, இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகரும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாரு. மாந்திரிகர் வந்து வெளியில் நின்று அப்படியே வீட்டை பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு நிமிஷம் அங்கே வெளியில் வாங்க ராஜதுரை அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரிகர் கூப்பிட்றாரு. மாந்திரிகர் கூப்பிட்ட உடனே ராஜதுரை போய் என்ன ஐயா அப்படின்னு கேட்கும்போது, வீடை பால் காய்ச்சினீங்களா அப்படிங்கும்போது இல்லை பால் காய்ச்சலை, சரி தச்சு கழிச்சிங்களா அப்படின்னாக்கல, தச்சு கழிக்கலாம், அதுதான் இங்கே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மாந்திரிகர் வந்து என்ன பண்ணுறாரு, உடனடியாக வெளியில் வந்து ஒரு சின்ன பூஜையை போட்டு நடு வீட்டுக்குள்ளே போகிறாரு. உடனே மாந்திரிகர்கிட்ட வந்து என்ன ஐயா என்ன அதுங்கல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாந்திரிகர் வந்து ஒரு சில அமானுஷ்யமான ஒரு சில பூஜைகளை வந்து செய்கிறார். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த பூஜைகளை எல்லாம் செய்யும்போது திடீர்னு விட்டத்துலேருந்து மேலேருந்து நல்லா அது சீலிங் தாங்க, எங்கேருந்து வந்து விழுந்துச்சுன்னு தெரில, ஒரு மூலையிலேருந்து பொத்துன்னு வந்து அந்த பூஜை நடக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து ஒரு கருப்பு பூனை பொத்துன்னு விழுந்து தெரிச்சு வெளியில் ஓடிடுச்சுங்க. வெளியில் ஓடினா தான் கிட்டத்தட்ட முடிக்கிட்டேலாம் விரைச்சி ஒரு பூனை பதறி ஓடினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பதறி ஓடிடுச்சு. ஓடனோடனே கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு சின்ன சின்ன பூஜைகள்லாம் செஞ்சுட்டு அந்த வீட்டில் எல்லா மூளைக்கும் வந்து சுற்றி எலுமிச்சங்கனி அது ஓக ஏதோ ஒரு தீர்த்த மாதிரி வச்சுருந்தார், எல்லாம் சுற்றி தொழிச்சிட்டு வீட்டை சுற்றி தொழிச்சிட்டு அந்த ராஜதுரைக்கும் வந்து திருநீர் எல்லாம் வழங்கிட்டு உடனே சொல்கிறாரு, யாரும் அந்த மாந்திரிகர் ராஜதுரைகிட்ட வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே வந்து தங்கலாம், உங்கள் வீட்டில் வந்து இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே வந்து போகும்போதாவது ஒரு சின்ன சின்ன பூஜைகள் இங்கே வந்து முதல் சாமி படங்கள் வைங்க, அது போக ஒரு சின்ன சின்ன பூஜைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது இங்கே வந்து பண்ணிட்டு போங்க. இந்த கோத்தகிரிக்குன்னு வந்துட்டீங்கன்னா வீட்டில் வந்து நல்லா சின்ன சின்ன பூஜைகள் மாதிரி வச்சுட்டு இப்போ உங்கள் குடும்பத்தால் நீங்களே சேர்ந்து சாமிகளை வணங்கிட்டு இருந்தாலே போதுமானது. உங்கள் குலதெய்வத்தின் போட்டோ எல்லாமே கொண்டு வந்து இங்கே வச்சு கொஞ்சம் வணங்கவும் ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்போ நீங்கள் இந்த கோத்தகிரியில் வந்து தங்கிக்கோங்க, அது வரைக்கும் இந்த மாதிரி வேலைகள் பார்த்துக்கோங்க அப்படிங்காங்க. உடனடியாக ராஜதுரை வந்து மாந்திரிட்டை, அப்போ என்னையா நடந்துச்சு, எனக்கு என்ன தான் சம்பவம் நடந்துச்சு நேற்று என்ன ஏதுன்னு கேட்கும்போது, ஒன்றும் கிடையாதுங்க, எல்லா வேலையும் முடிச்சாச்சு, ஒரு பால் காய்ச்சணும், ஒரு தச்சு கழிச்சிட்டு தாங்க எங்கேயுமே போய் குடியேறணும். திடீர்னு நம்ம ஒரு சூழ்நிலைக்காக வந்து நம்ம வந்து குடியேற வந்துட்டோம். அப்போ வந்து குடியேற வரும்போது கிட்டத்தட்ட ஒரு சில வீடுகள் வந்து எடுக்க ஆரம்பித்தா ஒரு 2-3 வருஷம் கூட அந்த வீடுகள் தொடர்ச்சியாக ஓடும். அது வந்து ஒரு வீடாக மேற்கூரையாக ஆனதுக்கப்புறம் வந்து அதுவும் ஒரு அபாயிண்டனான வீடு மாதிரி தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தச்சு கழிக்கிறதுக்கு முன்னாடி வந்து யாருமே அங்கே போய் தங்கக்கூடாது. காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில காற்று கருப்புகள் ஒரு சில தீய சக்திகள் என்ன செய்யும்னா அதுக்கு அடைக்கலம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அதுபோல் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு சில வீடுகளை வந்து அது செலக்ட் பண்ணி உள்ளே போய் தங்கிடுங்க. அதுபோல தான் உங்கள் வீட்டில் தச்சு கழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இருந்துட்டீங்க, தங்கிட்டீங்க நைட்டு. ஆனால் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ரொம்ப காலமாகவே ரொம்ப நாட்களாகவே வந்து இங்கே கூடி இருக்கக்கூடிய ஒரு சில காத்துக்கருப்பு ஆன்மாக்கள் வந்து இங்கே வந்து தங்கிருச்சு. அப்போ உங்களுக்கு வந்து இதுபோல் சம்பவம் நடந்தது காரணம் வந்து அது தங்கியிருந்துச்சு. அந்த நேரத்தில் நீங்கள் ஒத்தைக்கு வந்து தங்கக்கூடிய ஒரு காரணத்தினால தான் உங்கள்கிட்ட இதுபோல் அமானுஷ்ய சேட்டைகளை வந்து செஞ்சிருச்சு. மற்றபடி அது வந்து உங்களை வேறு எதுவும் செஞ்சுருக்காது. இருந்தாலும் நீங்கள் சுதாரித்து வெளியில் வந்துட்டீங்க. மறுபடியும் வந்து நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது பேராபத்தை, ஏன்னா அது அதோட வீடுன்னு அது நினச்சிக்கிடுச்சு, பேராபத்தை தான் வந்திருக்கும். இருந்தாலும் சரி நல்ல நேரத்தில் வந்து இவ்வளோ வேலை பார்த்ததுனால நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ராஜதுரை. இனி நீங்கள் அடிக்கொருக்க வந்து தங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தச்சையும் கழிச்சிட்டு நானே எல்லாமே முடிச்சிட்டேன், இருந்தாலும் நீங்கள் ஒரு பாலை மட்டும் கழிச்சிட்டு குடியேறிருங்கன்னு சொல்லி அந்த மாந்திரிகர் வந்து ராஜதுரைக்கு சொல்லிவிட்டு அதற்கப்புறம் கிளம்பி போயிருக்காருங்க. இப்போ வந்து ராஜதுரை வந்து கோத்தகிரி பகுதியில் தான் வந்து இருக்கார். இது வந்து 2011 அந்த காலகட்டத்தில் நடந்தது, அமானுஷ்யமாக நடந்ததுன்னு சொல்லி அவர் ரிலேட்டிவ்கிட்ட சொல்லி அவர் நம்மகிட்ட சொல்லியிருக்காருங்க. மேலும் வந்து இந்த செய்தி வாயிலாக, இந்த காணொலி வாயிலாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதுபோல் தாங்க நிறைய இடங்களில் வந்து அவசரப்பட்டு போய் தங்கிடுவாங்க. தச்சு கழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு.
காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே குடியேறும்போதோ இல்லை தங்கும்போதோ வந்து அந்த வீடை வந்து நல்ல முறையில் வந்து கோமாதாவை உள்ளே விட்டு அவங்க குலதெய்வத்தை வழிபட்டு எல்லாத்தையும் அவங்க குலதெய்வ போட்டாலேருந்து எல்லாமே இஷ்ட தெய்வங்களை எல்லாத்தையும் வழிபட்டுட்டு அதற்கப்புறம் வந்து தச்சு கழிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகிறது வந்து வழக்கமுங்க. இதெல்லாம் செஞ்சால் தாங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சில கெட்ட சக்திகள் வராமல் ஒரு ஆன்மீக ஆற்றல் வந்து எப்போவுமே இருக்கும். நிம்மதியாக அங்கே வந்து வாழ முடியுங்கிறது வந்து காலகாலமாக அது ஒரு நம்பிக்கையாகவும் அது வந்து தொடர்ச்சியாக வந்து கடைபிடித்துக்கிட்டு வராங்க. அதை வந்து செய்யாமல் இதுபோல் போய் அவசரப்பட்டு தன் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் இதுபோல் போய் தங்குறது வந்து பெரிய ஆபத்தான ஒரு முடிவில் போய் முடியுங்கிறத வந்து இதன் மூலியமாக நம்ம தெரியப்படுத்திக்கிறோங்க. மேலும் நண்பர்களே, தொடர்ச்சியாக நமது வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி செய்யாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிட்டால் தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோங்க. மேலும் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணும் பட்சத்தில் வந்து சேனல் வந்து நல்லா வளருங்க. இது வந்து பல பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகி எனக்கு அது ஒரு வளர்ச்சி தரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறோங்க. நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.